ஏங்க என் மடியில தான் படுப்பீங்களா? ஏன் கீழே எல்லாம் படுக்க மாட்டீங்களா? உன் மடியில படுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னது சொல்லுங்க. சோ அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சாச்சு ப்ரோ. இந்த வரைக்கும் போறக்குள்ள முடிச்சிருங்க. சோ என் நேரம். என்னப்பா வேலை பார்க்குற இவ்வளோ ஸ்லோவா? இந்தா. சாரிங்க சார். போ சீக்கிரம் போய் வேலையை பாரு போ. அப்பாடா முடிஞ்சு, மற்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ப்ரோ 10 மணி ஆனாலும் ஒர்க் முடிச்சிருங்க. ஓனர் சொல்ல சொன்னாரு. ஓகே ப்ரோ. சே நம்மளை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ சே என்னாச்சுடா? ஒர்க் ப்ரெஷரில் தலைவலிக்குதுமா. சரி அம்மா மடியில படுத்துக்குவா. உங்கள் மடியில் படுத்தோன்னே எல்லா கஷ்டமும் பறந்து போயிடுச்சுமா. எங்கள் அம்மா மாதிரி தான் நீயும். உன் மடியில் படுக்கும்போது எல்லா கவலையும் மறந்து போகுதுமா. எங்க அம்மா அப்பா வீட்டுல தான் இருப்பேன், என்னால அங்க வர முடியாது. ஏய் நீ என் மேல இருக்க கோவத்துல பேசுற, உனக்கு அங்க செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும், நீங்க வைங்க. இவன் அவனும் புருஷன் கூட சண்டை போட்டு இங்க வந்து உட்காந்துக்கிறான். சோத்துக்கெல்லாம் பார் பாப்பா. மா நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேம்மா. இது உன் வீடுமா, நீ இருமா. என்ன புருஷன் கூட சண்டை போட்டு வந்துட்டியா? ரொம்ப தப்புமா. சம்மந்தி வீட்டுக்காரங்கள நம்மள என்ன நினைப்பாங்க? ச்சே, உங்களை நம்பி வந்தா என்ன தண்ணி தொளிச்சு விடுறதுலயே இருங்க. அவனா புருஷன் கூட சண்டை போட்டு வந்து நிக்கிறான்னா. புருஷன் சரியில்லைன்னு பாவ பொண்ணு என்னமா பண்ணும்? அப்படி சொல்லுங்க மாமா. நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே. அப்பாடா இந்த குடும்பம் நாசமா போயிட்டு இருக்குது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ எல்லாம் அவனை தேடி போகாதம்மா. தேவையா இருந்தா அவனை தேடி வரட்டும். நல்லவனா இருந்தா என்னத்துக்கு வந்திருப்பான்ல. அம்மோ வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னால வர முடியாது, போங்க. இங்க பாருடி, நமக்குள்ள சண்டை வரும் தான். ஆனா என்னைக்குமே உன்னை நான் பாரமா நினைச்சதில்ல. நீ இந்த வீட்டுக்கு வந்தது கூட ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பாரமா தான் இருக்கும். நான் உன்னை சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ. கட்டின புருஷன் கூட சண்டை வர்றது சகஜம். யாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது பிறந்த வீடா இருந்தாலும் சரி. உண்மையாவே உண்மையில எனக்கு அதிகமா அன்பு இருக்குடி. அதுதான் சண்டை வருது. நம்ம 1000 சண்டை போட்டாலும் இவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கலாம். வா. ஏங்க என்ன இன்னும் படுத்துட்டு இருக்கீங்க? வேலைக்கு போகலையா? இல்லம்மா போகல. அதான் ஏன் போகல? உடம்பெல்லாம் வலிக்குதுரி. அங்க போனாலும் சரியா வேலை செய்ய முடியாது. போறது ஏதோ ஒரு வேலைக்கு தான். அதுலயும் வாரத்துல 2 நாள் வீட்லயே இருந்துக்கிறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களும் தான் காலேஜ் போனீங்க, உங்க தம்பியும் தான் காலேஜ் போனா. ஆனா அவன் எப்படி ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலைக்கு போயிருக்கான்? ஏய் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அவங்க கூட என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? கம்பேர்லாம் பண்ணல. ஒரு நல்ல வேலைக்கு போலான்னு தான் சொல்றேன். எந்த வேலைக்கு போனா என்ன? உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கனா? ஐயோ குறைலாம் வைக்கலைங்க. ஆனா ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலைக்கு போலாம்ல. ஏன் இந்த வேகாத வெயில்ல வேலை செய்யணும்? எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான். நான் என்ன மத்தவங்கள மாதிரி குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சண்டை போடுறேனா? ஆமாண்டி, நான் ஆபீஸ் ஒர்க் போல. என்ன பண்றது? நான் படிக்கும்போது எங்க வீட்டுல காசு இல்ல. கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சேன். செகண்ட் இயர் படிக்கும் போதே வீட்டுல கஷ்டம்னு டிஸ்கன்யூ பண்ணிட்டு கிடைச்ச வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போய் அவனை நல்ல காலேஜ்ல படிக்க வச்சு அதனால இப்ப அவன் நல்ல வேலையில் இருக்கான். இதனால என் மேல என்னடி தப்பு இருக்கு? எனக்கும் தான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் போதெல்லாம் தோணும், என்னையும் நல்ல காலேஜ்ல படிக்க வச்சிருந்தா நானும் படிச்சு நல்ல வேலைக்கு போயிருப்பேன்னு. நீங்க ஆபீஸ் வேலை தான் செய்யணும்னு நான் ஒன்னும் சொல்லலையே. அப்படி நினைச்சிருந்தா நான் உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். புரியுதுமா, எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதானே. நான் மட்டும் என்னதான் பண்ணுவேன்? நீங்க படிச்சவன் தான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வருவான்னு இல்ல. படிக்காதவனும் அவன் குடும்பத்துக்காக முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அவனும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வருவான். நம்ம வாழ்க்கையும் கண்டிப்பா ஒரு நாள் மாறுங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். உன் இஷ்டத்துக்கு இருக்கு. இது ஒண்ணு உங்க அப்பா வீடு கிடையாது. போடி வெளியே. நான் போறேன். அப்படி ஒன்னும் கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. விடுமா, நீ பண்றதுதான் கரெக்ட். இப்படி பண்ணாதான் புருஷனுக்கும் உண்மை அருமை தெரியும். மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நம்ம இப்படி அவரை விட்டுட்டு ஃபீல் பண்றோம். ஆனா அவரு இவ போன எனக்கு என்ன? நானே இவ்வளவு வெளியே போக சொன்னேன். நாம கடையில சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். அவர் எங்க என்ன பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண போறாரு? காலையில விழுந்திருந்தா எல்லா வேலையும் செஞ்சிருப்பா, டீயும் போட்டு கொடுத்துருப்பா. சே அவதான் வீட்டுல இல்லையே. சாப்பாடு மட்டும் எப்படி இருக்கும்? என்ன பாக்குறீங்க? நீங்க எதை கீழே போட்டாலும் அதை எடுத்து வைக்க நான் இப்ப இங்க இல்ல. ஹலோ, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேருங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஆள் இருந்து சொல்லிட்டே இருக்க முடியாது. நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ள வரும்போது கை கால் கழுவிட்டு வாங்கன்னு. மளிகை சாமான்லாம் தீர்ந்து போச்சு. வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? என்ன சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எங்க உள்ள போறீங்க? வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்குங்கண்ணா. சரிப்பா நான் வர்றேன். சரிங்கண்ணா. யார் மச்சான் இவரு? இந்த ஆள் ஒரு பைத்தியம்டா. அப்படியா? இந்த ஆள் ஒரு முட்டா பையன்டா. பொண்டாட்டியோட நைட்டி பாவாடை ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளியே இழிச்சிட்டே கிறுக்கு நாட்டா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். நல்லா தான் இருந்தான். பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சாமா. பக்கத்துலேருந்து இப்படி ஆயிட்டான்டா பைத்தியக்கார. தங்கம்
ப ப ப பயப்படாத, நான் உனக்கு பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எப்படி இருக்கு? நைட்டு இன்னும் கொஞ்சம் டக் பிடிச்சிருக்கோணும். அளவு ஜாக்கெட்டை விட இது கொஞ்சம் டைட்டா வச்சுட்டாமா. தின்தக்கு வாமா. ஐயா சாமி கிட்ட போயிருக்கான். அலாதரா. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. டிங் டிங் டிங். ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா. ஏன்டி உடம்புல இருந்து இவ்வளோ ஸ்மெல் வருது? மூஞ்சியும் பார்க்க சைக்கிள ஏன் இப்படி இருக்கு? சை. ஓ அம்மோ, என்ன இன்னைக்கு பளபளன்னு இருக்க? ஓ அப்ப இப்படி இருந்தா தான் ரசிப்பீங்களோ? இப்பவே உனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி போங்க. ஒரு பொண்ணோட அழகை எப்பயுமே மூஞ்சில பார்க்காதீங்க, அவ மனசுல பாருங்க. என்னோட கோ டு ஃப்ராக்ரன்ஸ் எப்பயுமே கார்மசியோட நேச்சுரல் டியோடரண்ட் ரோலான். இது நான் எவ்ரிடே யூஸ் பண்றதுனால ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் நான் ஃபீல் பண்ணுவேன். 95% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸால மேட் ஆனது. நோ ஆல்கஹால், நோ அலுமினியம். இதுல மொத்தம் 3 ஃப்ராக்ரன்சஸ் இருக்கு. என்னோட பர்சனல் ஃபேவரட் ஸ்வீட் சம்மர். இந்த டியோடரண்ட் கோகனட் வெனிலா வைப்ல இருக்கனால எனக்கு ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோரல் சன்செட். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் ஃப்ரெஷ் பிளாசம். என்னோட டியோடரண்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் குவிக்கான ஃபேஸ் ஷேவ். என்னோட ஃபேஸ்ல இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கார்மசியோட ஃபேஷியல் ஷேவிங் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கார்மசியோட ஃபேஷியல் ரேசர் எடுத்துக்கிறேன். இது நல்லாவே கிரிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பிளேட் பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை கட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. என்னோட ஸ்கின்ல இருக்கிற ஹேர் அண்ட் டர்ட்டினஸ் வர்றது நீங்க பார்த்தாலே தெரியும். ஆஃப்டர் தி ஷேவ் என்னோட ஸ்கின் பார்க்கறதுக்கு எவ்வளவு சாஃப்ட் அண்ட் க்ளோவா இருக்கு நீங்களே பாருங்க. இந்த ப்ராடக்ட் Amazon, Flipkart, Nykaa, Purple.comல அவைலபிளா இருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேய் மச்சான், நீ ஆளோட வெளிய போற பைக் வேணும் குர்ரா. சரி எடுத்துட்டு போடா. தேங்க்ஸ்டா. டேய் பெட்ரோல் அடிச்சுக்கடா. சரிடா. பறக்கறான். டேய் மாப்ள, வீட்ல சிலிண்டர் வேற காலி ஆயிடுச்சு, புக் வேற பண்ணல. அப்படியே கேஸ் பங்க் முடி போகணும். வண்டி குர்ரா. இந்தாடா போயிட்டு வா. சரிடா. சொல்லுடா. டேய் எங்கடா இருக்க? அவசரமா வெளியே போகணும். பைக்கு குர்ரா. டேய் யார் போன்ல? என் ஃப்ரெண்டு தான்மா. என் பைக் வேணும்னு கேக்குறான். எது உன் பைக்கா? எப்ப இருந்து? மச்சான் தரேன்டா. மச்சான் தரேன். இந்த பைக்காக தான் நான் உங்களை லவ்வே பண்றேன், தெரியும்ல? தெரியும். லவ் பண்ணி நாசமா போறதும் இல்லாம ஏன்டா ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்கு எடுக்கிறீங்க? ஒழுங்கா பைக்கை குர்ரா. இதோ வர மச்சான், இருமா. என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து இந்த வண்டி வேற இப்படி பண்ணுது. சை, என்ன பண்ணலாம்? சரி மச்சான் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அவன்கிட்ட போய் பைக் வாங்கிட்டு போயிடுவோம். ஏங்க நான் கிளம்பிட்டேன், பைக் ஸ்டார்ட் பண்ணுங்க போலாம். சரிம்மா. எங்க மச்சான் வெளியே போறீங்களா? ஆமாண்டா, சத்யாவோட அம்மா வீட்டுக்கு போறோம். ஓ அப்படியா? சரி மச்சான் நீ பாரு. டேய் இப்ப என்ன உனக்கு பைக் வேணுமா? ஆமாண்டா என் பைக். ஏண்டா நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க, அப்புறம் ஏன்டா பைக் கேட்கறதுக்கு தயங்குற? இந்தா சாவி புடி, வண்டி எடுத்துட்டு போ. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்கு புள்ள குட்டியே பிறந்தாலும் முதல்ல நீ என் நண்பன், அதை மறந்துடாத. எதா இருந்தாலும் என்கிட்ட உரிமையா கேளு. போயிட்டு வாடா. ஏங்க வாங்க சாப்பிடலாம். என்னங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னேன். என்ன சும்மா மனுஷன் சாப்பிடற மாதிரியே சமைக்க போற? சாப்பிட வாங்கன்ட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இனிமே நான் சமைக்கல, நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, இல்ல என்னவோ பண்ணுங்க. பேசுறாதீங்க என்கிட்ட. சரிதான் போடி, நானும் பேசல. சொன்ன மாதிரியே சாப்பாட்டுல உப்பு இல்ல. இதை ஒத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆட்டம் போட்டாளா? அம்மா அந்த பைக் எடுமா. திமிர் பிடிச்சவ எப்படி போறா பாரு. அம்மோ இங்க வாமா. ஏங்க நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? என்னங்க என்னாச்சு? ஏம்மோ என் மேல அவ்வளவு கோவமா இருந்த, அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ற? என் மேல கோவம் போயிடுச்சா? கோவம்லாம் இன்னும் இருக்குது. என்னதான் நாங்க உங்களை குறை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி நீங்க இருக்கீங்கல்ல. அந்த மாதிரி பொண்டாட்டிங்களும் என்னதான் உங்க மேல கோவமா இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு வர்றப்ப அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம். அப்ப உடம்பு சரியானதும் மறுபடியும் சண்டை போடுவியா? அப்புறம் நான் சண்டை போடாம என் புருஷன் கூட வேற யார் சண்டை போடுவாங்க? கல்யாணமாய் உங்களுக்கே குழந்தை பிறக்க போகுது, நீங்களே இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க. லைஃப்ல உங்க 2 பேருக்கு நெக்ஸ்ட் பிளான் தான் என்ன? நில்லு. ஏங்க கிட்ட வராதீங்க. மாட்டிக்கிட்டியா? இப்ப நான் உன்னை தொட்டுட்டேன், நீ என்ன தொடு பாப்போம். உங்கள நில்லுங்க ஏங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த நடுராத்திரிலையா? சரி வா போலாம். ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸ்டோன் பேப்பர் சீசர். ஏய் நான் தான் வின்னு. இன்னொரு மேட்ச் விளையாடலாம் வா. நான் ரெடி, வாங்க. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஏமா உங்களை தான் கேக்குறேன். அதே டவுட் தான் எங்களுக்கும். ஐயோ யார் என்ன சொன்னாலும் நமக்கு பாப்பா பிறக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பாப்பா. ஓகே? பாப்பா வர வரைக்கும் நம்மளே விளையாண்டு நம்மளே வந்து போட்டு கொஞ்சிட்டே இருக்கலாம். எங்க பாத்ரூம் கதவை திறக்கலாம், இப்ப நான் உடைச்சு உள்ள வந்துருவேன். ஒரு ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கா, அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு பொம்பளையா? நீ இப்ப பாத்ரூம் கதவை திறக்கலாம், நான் அலப்பறையா பண்ணிடுவேன்.
என்னடி உன் பிரச்சனை? அதெல்லாம் நைட்டு தான் சொல்லியிருக்கேன்ல. கிழிக்கிறாங்க. ஆசையை பாரு. நீங்க முது ஒழுங்கா தேய்ச்சி குளிக்க மாட்டீங்க, அதுக்கு தான் வந்தேன். திரும்ப போங்க. கண் எரியுதுமா. முடிஞ்சு குழந்தைய கூட ஈஸியா குளிப்பாட்டிடலாம் போல. என்னம்மா நான் குளிக்கும் போது கூட இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இல்ல, நீ குளிக்க வச்சதுக்கு அப்புறம் முடி பட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கணும். வீடு இவ்வளவு கிளீனா இருக்கு. ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? டேய் எந்திரிச்சு உன் துணியெல்லாம் துவைச்சு போடுறா, ரூமே குப்பை மாதிரி இருக்கு. டேய் பேச்சுலர் ரூம்னா அப்படிதான்டா இருக்கும், போடா. என்னங்க தனியா யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் பேச்சுலரா இருக்கும்போது ஒரு குப்பை கூடையில இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் அழகாக்கிட்டல. எது வீட்டவா? என் வாழ்க்கைய. சாப்பிடுங்க.